போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் மற்றும் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக எல்லாருமே குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லி குரூப் 4க்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே அது வந்து பார்த்தா ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு விஷயம் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு அப்டேட் வந்திருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிறைய பேர் இந்த ஒரு குழப்பத்துலையும் இருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறது, குரூப் 1 படிக்கலாமா, குரூப் 2 அப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மெயின்ஸ் பிரச்சனை இப்படிலாம் நிறைய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ டிஎன்பிஎஸ்சி அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா அழகாக குரூப் 2வையும் குரூப் 2A வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதோட மெயின்ஸோடைய மாடுலேஷனில் சில மாற்றங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் ரீசெண்டாக இதை பற்றிலாம் அடிக்கடி வீடியோ போட்டிருந்தோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைக் எஸ்எஸ்சியில் இருக்கிற மாதிரியான 2 டயர் எக்ஸாம்ஸாக ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்டிவ் மாதிரியும், அடுத்தது எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் டைப்பில் டெஸ்கிரிப்டிவ் டைப்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மாற்றிட்டாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் குரூப் 2ல் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அவங்க மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவில் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ அழகாக குரூப் 4 படிக்கிறவங்களும் நீங்கள் குரூப் 2 உடனே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரூப் 2Aல ஒரு வேலை செலக்ட் ஆகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜும் ப்ரிலிம்ஸாக தான் இருக்கிறதுனால ஸோ சேம் எப்படி நீங்கள் குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்களோ அதே மெத்தடில் தான் அந்த குரூப் 2A மெயின்ஸ் லைக் அதாவது 2வது ஸ்டேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அதில் இன்டர்வியூ இல்லாதனால நீங்கள் அதுலேயும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக குரூப் 4 விட பெட்டரான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஷூராக உங்களுக்கு செப்டம்பர் டு அக்டோபர் அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேஃபில் எல்லா இடத்துலையும் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேஃப் வைஸ் நெய்வேலி பிரான்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த குரூப் 2A டிஎன்பிஎஸ்சிக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா போயிட்டுருக்கு. ஸோ எப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டுமே போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் அவங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் இதில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ புக்ஸ்க்கான டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 30% வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆஃபரும் இதில் பண்ணிடுறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய எப்பயும் போல் நமக்கு நெய்வேலி பிரான்ச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துடும். ரெகுலர்ஸாக உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் வருது, யூஸ்வலாக ஒரு பேட்சுக்கு என்னென்ன வருமோ எல்லாமே வந்துடும். உங்களுக்கு குவாலிட்டியான டீச்சிங் எல்லாமே எப்பயும் போல் இருக்கணும். ஃபர்தராக நீங்கள் என்கொயரிக்கு ஏதாவது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787091300 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பிரான்ச்சில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து குரூப் 2A இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லைனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிஷன் ஐடியாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபர்தர் ப்ரிப்பரேஷனை பற்றியும் நீங்கள் எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி குரூப் 2லையும் போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழி பண்ணிக்கலாம். நெய்வேலி அண்ட் அது சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் குரூப் 4 எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.